வாங்கிட்டீங்களா? சரி. என்ன விலை எப்படி இருக்குண்ணா? விலை இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான். ஆனால் வாங்க முடியலையா? முடியல, ஒன்று கம்மியாக இருக்கு. சரி சரி. எங்கேருந்து வந்தீங்கண்ணா? மல்லாடு பக்கம் காரச்சேரி. சரி. காரச்சேரி. சரி. நீங்கள் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? 12 உருப்படி. மாத வருமானமா? சும்மா சைடு பிஸ்னஸ் தான். சைடு பிஸ்னஸ். பக்ரீத்துக்கு மொத்தமாக கொடுத்துருவீங்களா? வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குண்ணா உங்களுக்கு? வருஷத்துக்கு அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஆசைக்கு வளர்க்குறது. ஒரு சைடு வருமானம். ஒரு ஆசைக்கு வளர்க்குறது. அவ்வளோதான். சரி. எங்க வீடியோ எடுங்க. ஆடு நாங்க எப்படி நிற்கிது பாருங்க. சுத்தம் பண்ணிடுங்க. என்ன ஆடு வாங்கியிருக்கீங்களா? வளர்ப்புக்கா? மாமா என்ன ஆடு வளர்ப்புக்கா? ஆமா, வளர்ப்புக்கு தான். சரி. எத்தனை பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு சென்னையாடு. சரி. சென்னை ஆடுனால வாங்கியிருக்கீங்களா? ஆமா. ஒத்த மரப்பா? இல்ல, ஒத்த மரப்பு இல்ல. இல்ல. சரி சரி. தலையில வெள்ள இருக்கு. எவ்வளவு சொன்னாங்கண்ணா? அவள் 15 ரூபா சொன்னால 14 ரூபாய்க்கு எங்க இருக்கு. 14,000. ஆமா. உயிரிட்ட எவ்வளோ இருக்குண்ணா? கறிக்கு ஒரு 20 கிலோ இருக்கும். 20 கிலோ. ஆமா. கிட்ட நீங்க சொல்ற பார்த்தா 700 கிட்ட வந்துருது. அதனால வளர்ப்பு இருக்கா? வளர்ப்புக்குனால வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆழ்வாநேரி. சரிண்ணா. நாங்குநேரி பக்கம். ஆமா, நாங்குநேரி பக்கம் தான் மாமா. அவர் எப்போ வாங்கிடுவாரு. ரெடியா? சரி சரி. பேப்பர்ல போடணும் அவர் தான். கருத்த கிடாயில பெரிய கிடாவா கொண்டு வந்திருக்கீங்களா? கருத்து கிடா, கன்னி கிடா தான். கன்னி கிடா. சரி. காயடிச்சதாண்ணா? காயடிக்கல. சரி சரி. கோயில் கொடைக்கு உள்ளதா? கோயில் கொடைக்கு. பௌத்தத்துல இருந்து கொண்டு வந்தீங்களா? என்ன இது பல்லு எத்தனைண்ணா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? நம்ம போடலையா? 70 இருக்கும். பாக்கி 70 கிலோ. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 35 ரூபா சொல்லுது. 31க்கு கேட்காங்க. கொடுக்கல. நீங்க எடுத்தது கூட எடுத்துட்டீங்களா? கிடா எடுத்தது கூட கொடுப்பீங்களா? கூடலாம் கொடுக்கல, இடம் இருக்குல்லையா? ஆமா. 40 கிலோ கறி இருக்கலாம். ஆமா. எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? இன்னும் 2 ரூபா சேர்த்தா 33,000 வந்தா கொடுத்துருவீங்க. இது ஆனால் கோயில் கொடைக்கு அம்சமா இருக்கும். அப்படி சொன்னா முன்னாடி கட்டுனாலே துவாரணையா இருக்கும். அதுக்குள்ள ஆள் வந்திருக்கானா? இந்த கிடா வாங்குறதுக்குள்ள ஆள் வந்திருக்கா? கேட்டாங்க. 31 ரூபாய் கேட்டாங்களா? சரி சரி. நீங்க 33 தான் கொடுக்கணும். அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து வாங்க வருவாங்களோ? வருவார். அங்கனி தான் போயிருக்காரு. சரி சரி. நீங்கள் வியாபாரி? நம்ம வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 88 42 54 89. சரி. இந்த மாதிரி கிடா எது வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி நம்மகிட்ட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் விளையாட்டு கிட்ட வாங்கலாம். எப்போதும் அவங்க செம்பரி தான் வாங்கிக்கலாம். சரி. ஆறு
எத்தனை கொண்டு வந்தியா? 50 கொண்டு வந்தோம்ண்ணே. எத்தனை வியாபாரம் நடந்திருக்கு? நான் ஒரு 45 வித்துருக்கேன். சரி, ரேட்டு பரவாயில்லையா உங்களுக்கு? இந்த வட்டம் பரவாயில்லண்ணே. எதுவும் கிடைக்குமா? எனக்கு பரவாயில்லாம இருக்குண்ணே. ஒரு ஆடு எவ்வளோ கிரயம் போச்சுண்ணா? ஒரு ஆடு 13 ரூபா 15 ரூபாய்க்கு வித்துருக்கோம். கிடாய். கிடாய். அது உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரோடைக்கு எத்தனை அது மதிப்பு தெரியாதானே. 40 கிலோ ஒரு கிடா. சரி 14,000 15,000 சொல்றீங்க. ஆமா. இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை. வாங்கிக்கலாம். நீங்க விருதுநகர் வியாபாரி. ஆமா, விருதுநகர். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. மதுரை. மதுரை வியாபாரி. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் அன்னைக்கு சொன்னோம்ல. ஆமா, இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லணுமா? சொல்றேன், ஃபோன் நம்பரை சொல்றேன். இது பொம்மரி 6,500 சொல்லுவோம். 5,500 கொடுத்துருவோம். 6,000. 6,500. 5,500 கொடுத்துருவோம். 5,500 கொடுத்துருவீங்க. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? நான் முக்கிட்ட இருக்கேன். சரி. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வியை காலையில் 5,500 கேட்டால் கொடுக்கல. 6 ரூபாய் கிட்ட கொடுக்குறேன். இப்போ விருப்பம் இல்லை, அதனால இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆள் வரல. என்ன பண்ண அடுத்தது? சரி. எனக்கு வந்து கொடுப்போம், இல்லைன்னா அடுத்தது. சரி. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சரி. 5,500 பொம்முரி. சரி. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. என்ன எவ்வளோ நாளா? ஒரு 6 மாதம் வளர்த்தா போதுமா? 3 மாதம் வளர்த்தா போதும். சரி. என்ன கிடா வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கு. சரி. எத்தனை பல்லுண்ணா கிடா? 4 பல்லு. உயிரிடை எவ்வளோ இருக்கும்ண்ணா? 35 கிலோ. ஸ்ரீவைகுண்டத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? சரி. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 25 ரூபா சொன்னான். 22,000. சரி. கோயில் கொடைக்காண்ணா? என்னைக்குண்ணா கூட? சரி. எங்க கால்வாயாண்ணா? பேரூர். சரி. பேரூர் பெரிய குடல்ல. சரி. திட்டாத அளவுக்கு பண்ணிக்கிறோம். ஐயோ, மாமா கஷ்டப்படுறாங்க. எப்படி கொடுக்குறீங்க? 12 ரூபாய்க்கு. 12 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறீங்க? தண்ணி போடல, தண்ணியெல்லாம் இறங்கிருச்சு. பதினஞ்சாயிரம். பல்லு எத்தினா? பல்லு போடல. வளர்ப்புக்கா?
கோயிலுக்கா? உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? 32 கிலோ உயிரிடை. இன்னைக்கு ரேட்டு எப்படி இருக்குண்ணா? பரவாயில்ல, கொடுக்கலாம். ஆடி மாதம் பரவாயில்ல. ஆமாம். செங்குடா எவ்வளோ சொல்றீங்க? 23,500 சொல்லும். 23,500. கோயில் கொடைக்கு உள்ளதாண்ணா? கோயில் கடைக்கு உள்ளதுதான். பல்லு 4 பல்லு. காய அடிச்சுதா? காக்கடா தான். காய அடிக்கல. கோயிலுக்கு ஏற்றுக்கிடாவா? ஆமாண்ணாஜி. எவ்வளோண்ணா கொடுப்பியா? 21,000 ஃபைனலாக கொடுத்துருவோம். 21,000. ஆமாம். நல்ல கிடையாது. அது கோயிலுக்கு ஏற்றுக்கிட்டாவா? கோயிலுக்கு ஏற்றக்கடா தான். சரி சரி. அது உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடை 68 கிலோ 65 கிலோ இருக்கும். பல்லு கறி 30 கிலோ தாண்டி இருக்கும். பல்லு எத்தனை? பல்லு 6 பல்லு. எவ்வளோ முடிச்சியா? 40,000 சொன்னாங்க. 30,000 வாங்கியிருக்கு. 30,000. ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்காண்ணா? நிலைமைக்கு அது போட்டது தான். 6 பல்லு ஆகிட்டலாம். 4 பல்லு 2 பல்லா இருந்துன்னா தெரியாது. 6 பல்லுங்கிற 30,000 தான் கடுத்த விலை. சரி. நீங்கள் திருப்பி கொடுக்குறீக்கா? திருப்பி கொடுக்க யாரு கேட்டால் கொடுத்துருவீங்களா? 500 1000 கொடுத்து கேட்டால் கொடுத்துருவோம். சரி. நீங்கள் பாவூர் சித்திரை வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 80 44 65 06. இந்த மாதிரி கருத்தை கிட்ட வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். மட்டும் வாங்கிக்கிறேன். போங்க. இது எவ்வளோ கேட்டாங்கண்ணே? இப்போ சொல்கிறேன் எவ்வளோ கேட்டாங்க? 8,000 ரூபாயா? இது உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? எனக்கு திருப்பி
என்ன எவ்வளோ கொடுத்தியா? 9,000. இன்னைக்கு ரேட் அவ்வளோதானா? பல்லே தின்னா அப்படியா? வளர்ப்புக்கு போகுதா? சரி. இன்னைக்கு அவ்வளோதான் ரேட்டா? அது உயிரேடா எவ்வளோ இருக்கும்ண்ணா? 15 கிலோ. சரி.